வந்து பிக் பாஸ் லைவ்ல வந்து என்ன பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா காலையிலே வந்து எப்பயும் போல வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து இது ரொம்ப புதுசா இருக்க மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டிலே வந்து சாஃப்டானதான். இதுக்கு போய் இப்பெல்லாம் வந்து வன்மத்தை கக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். இது வந்து சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு வந்து இவ்வளவு ஒரு கேவலமா வந்துட்டு பதில் சொல்றதுலாம் எனக்கு வந்து ஏத்துக்க முடியாதான். என்னன்னு பாக்கணும்னா நம்ம சேனல் ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகுது. என்னடா ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறான், ஒரு வியூஸே போல. நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன். இப்ப மார்னிங் ஆக்டிவிட்டில என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் யார் 2 பேத்து கூட கான்டாக்ட் வச்சுக்கோங்க, யார் 2 பேத்து கூட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து 3/4 பேர் வந்து யாரை சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா வந்து கெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். மஞ்சரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த மஞ்சரி வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும். இப்ப ஒரு 2-3 வாரமாவே வந்து அவங்க வந்துட்டு எல்லாருமே அவங்கள சொல்றது, எல்லாருமே கூட்டு சேர்றது அப்படிங்கிற அளவுக்கு வந்து மஞ்சரி வச்சிருக்காங்க. எப்படின்னா மஞ்சரி பிரச்சனைன்னா அவங்க சப்போர்ட் உண்டா உனக்கு? இப்ப மஞ்சரிக்கும் அருணுக்கு சண்டை வருதுன்னா நான் வரண்டா அருணுக்கு சப்போர்ட், அருணுக்கு சப்போர்ட். ஆனா மஞ்சரி பத்தி யாருமே வர மாட்டாங்க. அது என்ன காரணம் என்ன தெரியல. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் கேட்கும்போது மோஸ்டா எல்லாருமே வந்து முக்காவாசி வந்துட்டு மஞ்சரி 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 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, நெகட்டிவா இருக்காங்க, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பேசுறது அவங்க பேசுறது தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சொல்லி 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 அவங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயே வந்து சுத்தம் வந்துட்டு உடஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா வந்து லாஸ்ட்ல எல்லாம் ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து அந்த அன்சிதாலாம் வந்து அன்சிதா சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எப்படிலாம் அவங்க வந்துட்டு ரொம்ப டார்கெட் பண்ணலாம், எப்படிலாம் உடைய வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அன்சிதா வந்து எப்படின்னா ஒரு உலகி கிழந்து எல்லாமே வந்து பேசுவாங்க. அன்சிதா வந்து அப்போதைக்கு கொட்டலாம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா வந்து இப்ப வந்து கொட்டிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து வெளியில பார்க்கும்போது ஐயோ பால் நான் வந்துட்டு இப்படிதான் நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன், சாப்பாட்டுக்கெல்லாம் ஊட்டி விடுவேன், நான் மனசாரதான் ஊட்டி விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாது. திருடி திங்கும் போது ஒண்ணும் தெரியல அந்த அன்சிதாக்கு. திருடி திங்கும் போது அடுத்தவங்களுக்கு நம்ம சேர்த்து சாப்பிடறோமே அப்படிங்கிற ஒரு அறிவு வந்துட்டு சுத்தமா அன்சிதாக்கு இல்ல. அது ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய நிறைய இது அந்த மாதிரி ஒரு சிலிமி செவன்லாம் வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றது எல்லாமே நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம ஒரு இதை பண்ணிக்கலாம், நம்ம ஒரு இதை வந்துட்டு வெளியில மக்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பாவமா இருக்கிறது வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மக்கள் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து நிறைய பொய் சொல்லி ஆனா அதுல வந்துட்டு அந்த பொய் சொல்றதையே மறுபடியும் மீறி செய்யறாங்க. அதையே செய்யறாங்க. நான் வந்துட்டு இதை பண்ண மாட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மனசார இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அதை தான் பண்றாங்க. சொல்ல போனா அதான் வந்துட்டு அன்சிதா வந்துட்டு சொல்றது எல்லாருமே வந்துட்டு செம்மையா வந்துட்டு சொன்னது. ஆனா அன்சிதா சொன்னது ரொம்ப வந்துட்டு நம்ம மஞ்சரிக்கு வந்து ரொம்ப இதா போயிடுச்சு. அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான் வந்துட்டு எப்ப பாரு ஏதாச்சும் சொல்லிட்டு ஏதாச்சும் சண்டைனா வந்து முன்னாடி நிக்கிறது வந்துட்டு மஞ்சரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா கூடயும் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நான் எல்லாரு கூடயும் வெளியில போயிட்டு நான் கான்டாக்ட் வச்சுக்குவேன், ஆனா இவங்கள்ட்ட மட்டும் சுத்தமா நான் கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன், எல்லாரு கூடயும் நான் வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்குவேன், ஆனா இந்த மஞ்சரி கிட்ட மட்டும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சு அதுக்கப்புறம் அப்பயே வந்துட்டு அவங்க அன்சிதா சொல்லும் போதே கண்ணு கலங்கிருச்சு. எதுக்குதான் அன்சிதா வந்துட்டு இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நடந்தா அது ஒரு பாசிட்டிவா, அது அடுத்தவங்களுக்கு நடந்தா அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க பேசுற போதெல்லாம் வந்துட்டு அவங்க உடையும் போது வந்துட்டு அது பாசிட்டிவா அன்சிதாக்கு, அதே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏதாச்சும் பேசினா அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கருத்து எடுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாக்குனது எல்லாருமே மோஸ்ட்லி தாக்குனது வந்துட்டு மஞ்சரியை தான் தாக்குனாங்க. நெக்ஸ்ட் வந்து முத்துக்குமார் வராரு. முத்துக்குமார் வந்து வந்தோடனே வந்துட்டு நம்ம மஞ்சரிக்கு வந்து நல்ல பூஸ்ட் ஆகுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்துட்டு அவர் வந்து உள்ள பிக் பாஸ் உள்ளுக்குள்ள வரும்போது நான் 2 பேர்த்துல சொல்லிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டுகிட்ட. ஒன்னு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நான் மஞ்சரிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். அவ வந்து உள்ள விடுவா நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லிட்டு வந்தேன், இருந்தாலும் அவ உள்ள வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவளோட நீங்க நெகட்டிவ் தான், அவளோட நெகட்டிவ் தான் நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருக்கீங்க. அவளோட பாசிட்டிவ் நீங்க வந்துட்டு நோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்போதைக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எப்படின்னா நான் வந்துட்டு இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் எல்லாருமே வந்துட்டு சொல்றீங்க, ஆனா அவளோட உண்மையான தன்மை வந்துட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பராவே இருக்கும். அவ்வளவு பாசிட்டிவானவ. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ இருக்க போகும்போது வந்துட்டு எப்படின்னா அவ நீங்க வந்து இங்க வந்திருக்கானா அவ கேம் பிளே, அது அவளோட டிராஃபி வின் பண்ணும் அந்த மாதிரி ஒரு எய்ம்ல தான் இருக்கா. அவ உள்ள வந்து எல்லாருமே அந்த எய்ம்ல தான் இருக்காங்க. அவ வந்துட்டு அந்த எய்ம்ல வந்துட்டு இன்னும் ரொம்ப கான்பிடென்டா வந்துட்டு விளையாடணும், இன்னும் ரொம்ப வந்துட்டு அது எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவ ரொம்ப உழைச்சிக்கிட்டு இருக்கா. அதை நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்ப பாரு வந்துட்டு ஏதாச்சும் பேசணுங்கிறக்காண்டி வந்துட்டு நீங்க ரொம்ப நெகட்டிவ்னு சொல்லியிருக்கீங்க. அவளோட பாசிட்டிவ் வந்துட்டு நான் மட்டும் தான் பாத்திருக்கேன், இன்னும் யாருமே நீங்க பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மஞ்சரி வந்துட்டு அவ்வளவு உடஞ்சி இருக்கும்போது வந்துட்டு நல்ல பூஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு
வந்துட்டு அந்த ஒரு சொல்லும் போது இன்னும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்துட்டு இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து ஒரு 3 வாரமாவே பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டார்கெட் பண்றது நல்லாவே தெரியுது. நம்ம அருணா இருக்கட்டும், நம்ம அன்சிதா, இவங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி ஜாக்லின், சௌந்தர்யா, இவங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து மஞ்சரியை ஃபுல்லா டார்கெட் பண்றது நல்லாவே தெரியுது. மேபி வந்துட்டு அது வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, இல்ல மஞ்சரி பண்றது கரெக்டா, இல்ல ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் அண்ட் அன்சிதா பண்றது கரெக்டா அப்படிங்கிறது சுத்தமா என்னாலேயே தெரியல. மேபி வந்து 2 பேர் மேலுமே தவறு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஒப்பீனியனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, யார் மேல தப்பு அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.